நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், இந்த சென்டென்ஸில் ஐ saw the தாஜ்மஹால் இன் ஆக்ரா இன் 2005, இதில் இந்த அட்ஜெக்ட் இல்லை, அதனால் ஒன்றும் சென்டென்ஸ் குறைஞ்சி போயிடல. இந்த சென்டென்ஸ் ஸ்டாண்ட்ஸ். இந்த அட்ஜெக்ட்டும் இல்லை, இந்த சென்டென்ஸ் ஸ்டாண்ட்ஸ். ரெண்டு அட்ஜெக்ட்டும் போயிட்டுது. ஆப்ஜெக்ட் தாஜ்மஹால், ஐ saw the தாஜ்மஹால், இதுவும் இல்லை. நான் 2005 ஆக்ராவில் தாஜ்மஹாலை பார்த்தேன். 2005 எடுத்துட்டேன், நான் ஆக்ராவில் தாஜ்மஹாலை பார்த்தேன். ஆல்ரைட், நான் தாஜ்மஹாலை பார்த்தேன். ஆல்ரைட், இப்போ அந்த ஆப்ஜெக்ட் போயிடுச்சு. ஐ சா. என்னப்பா ஆக்ரா போனீங்க, தாஜ்மஹாலை பார்த்தியா? பார்த்தேன் சார். ஐ சா. ஐ சா. த சென்டென்ஸ் ஸ்டாண்ட்ஸ். ஒரு சென்டென்ஸ் நிலைக்க வேண்டுமானால், நிற்க வேண்டுமானால், சப்ஜெக்ட் அண்ட் verb are very important. Subject and verb are very important. Sometimes இந்த சப்ஜெக்ட் கூட மறைந்து இருக்கலாம், but verb is a necessity, is a must for a sentence. இப்போ சி என்பது ஒரு verb. சி அது ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். அதுக்கு பார். பார். யூ என்பது மறைந்து இருக்கிறது. Subject is missing, the verb alone is there. So in some sentences even the subject will be missing, you will see only the verb. It is a sentence. அது ஒரு முழு வாக்கியம். நீ பார், யூ see. யூ என்பது மிஸ்ஸிங், சி என்பது மட்டும்தான் இருக்கிறது, அது வாக்கியமாக இருக்கிறது. இந்த லாங் சென்டென்ஸில் சி மட்டும் இருக்கும், மற்றதெல்லாம் இல்லை. ஸ்டில் த சென்டென்ஸ் ஸ்டாண்ட்ஸ். ஒரு பெரிய குடும்பத்தில் இப்போது ஐ saw that தாஜ்மஹால் இன் ஆக்ரா இன் 2005 பார்த்தோம். தாத்தா பாட்டியெல்லாம் ஓய்வெடுத்துட்டாங்க, காலம் ஆயிடுச்சு. தாத்தாவுக்கு 90 வயசு, பாட்டிக்கு 89. போயிட்டு வரேன்னாங்க. போயிட்டு வாங்க, நீங்கள் அடுத்த பிறவியை போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டோம். தாத்தா கைலாசம் போயிட்டார், பாட்டி வைகுண்டம் போயிடுச்சு. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. மாமனார் மாமியாரெல்லாம் யாத்திரை போயிருக்காங்க, மிக்க மீதினா போயிருக்காங்க, காசி ராமேஸ்வரம் போயிருக்காங்க, யாத்திரை போயிருக்காங்க. போயிட்டு வாங்க அனுப்பிச்சுட்ருக்குறோம். மெதுவாக வாங்க, அவசரம் இல்லை. குழந்தை குட்டிகள்லாம் ஊட்டி கொடைக்கானல் போயிருக்கு. தே ஆர் மிஸ்ஸிங் நவ். அவரும் அந்த அம்மாவை மட்டும்தான் இருக்கிறாங்க. அவரும் அந்த அம்மாவை மட்டும்தாங்க இருக்கிறாங்க. சொல்கிறோம் நம்ம. அவங்கெல்லாம் இல்லை சார், அவரும் அந்த அம்மாவை மட்டும்தான் இருக்கிறாங்க, அந்த குடும்பம் இருக்கிறதுங்கிறோம். சம்டைம்ஸ் என்ன சொல்கிறோம், அவர் கூட ஏதோ சவுதியா போயிருக்கிறதா கேள்விப்படுறாங்க. ஒன்றும் ரகசியமாக வச்சுருக்காங்க சார். ஏதோ சவுதி போயிருக்காரோ, துபாய் போயிருக்காரோ தெரியல, அவர் ஏதோ வெளிநாடு போயிருக்கிறதாக சொல்கிறாங்க. அந்த அம்மா மட்டும்தாங்க இருக்குது, குடும்பம் மட்டும்தான் சீனிவாசபுரத்தில் இருக்குதுங்கிறான். இவங்க எல்லாருமே போயிட்டாங்க, கணவர் கூட வெளிநாடு போயிட்டார், குடும்பம் மட்டும்தான் சீனிவாசபுரத்தில் இருக்குதுங்கிறாங்க. நம்ம தமிழ் மொழியில் அந்த பெண்மைக்கு தருகிற சிறப்பு, அந்த அம்மா மட்டும்தான் இருக்கிறான், குடும்பம் மட்டும்தான் இருக்குதுங்கிறோம். அந்த தாயை குடும்பமாக நினைக்கிறோம். அந்த அளவு இம்பார்ட்டண்ட் ஒரு verb. சப்போஸ் இந்த சென்டென்ஸில் இந்த சாங்கிற verb இல்லை, மற்றதெல்லாம் இருக்கிறது, என்ன ஆகும் பாருங்கள். ஐ த தாஜ்மஹால் இன் ஆக்ரா இன் 2005 ஒருத்தர் சொன்னான். எனக்கு புரியல, திருப்பி சொல்லுப்பாருன்னு. என்ன சார், மட்டும் கேட்டுங்க சார். ஐ த தாஜ்மஹால் இன் ஆக்ரா இன் 2005 அப்படின்னா. இல்லைப்பா, ஏதோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஐ ஃபீல். என்ன சார், இங்கே இன்னொரு சொல்லுப்பாருன்னு. என்ன சார் அப்படின்னா, கொஞ்சம் மெதுவாக சொல்லுப்பாருன்னு. ரொம்ப நிறுத்தி நிதானமாக சொன்னான். ஐ த தாஜ்மஹால்
in Agra in 2005. நான் 2005 ஆக்ராவில் தாஜ்மஹாலை என்னடா பண்ண பாப்ரி மஸ்ஜித் இடிச்ச மாதிரி இடிச்சியாடா. If the verb is missing, the whole sentence goes. verb இல்லைன்னா சென்டென்ஸுக்கு வேலையே இல்லை. இதுக்கெல்லாம் இருந்தும் பயனில்லை. So you must understand the fact that a verb is the most important part of a sentence. அந்த வேர்பை சரியான டென்ஸில் அமைக்கிறது தான் நம்முடைய முதல் கடமை. அப்படி அமைத்து விட்டால் your sentence will be quite correct and quite easy. இதுதான் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ இந்த டென்ஸை மட்டும் நம்ம சரியாக யூஸ் பண்ணோம்னு சொன்னால் எப்படி சென்டென்ஸ் அமைக்கலாம்னு ஒரு சின்ன உதாரணம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பேட்டர்னை நீங்கள் வாக்கியத்தை அமைக்கணும். உங்களுக்கு பேசிக் உங்களுக்கு ரைட் ரோட் ரிட்டன். சாரி, ஒரு வேர்பினுடைய ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதை பேசிக்காக வச்சுங்க. இப்போ நான் ஒரு வாக்கியம் தமிழில் சொல்கிறேன், அதை யூ கேன் டிரான்ஸ்லேட் இட் இன் இங்கிலீஷ். அவன் ஒரு புதிய ஸ்கூட்டர் வாங்கி இருக்கிறார். இந்த வாக்கியத்தை நீங்கள் இப்போ அமைக்கலாம். வாங்குங்கிறதுக்கு பை, பாட், இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தீஸ் ஆர் ஆல் பேசிக் திங்ஸ் தட் யூ மஸ்ட் நோ. பை, பாட், பாட். இது எது மாதிரி இருக்குதுன்னா ரைட் ரோட் ரிட்டன் மாதிரி இருக்குது. இதை வச்சுக்கிட்டு இப்போ என்ன செய்யணும், நீங்கள் அவன் ஒரு புதிய ஸ்கூட்டர் வாங்கி இருக்கிறான் தானே, அது மாதிரி இந்த வாக்கியங்களில் என்ன வேர்ப் எழுது என்பதிலே வந்திருக்கிறதுன்னு பார்க்கணும். அப்படியே பாட்டு வரீங்க. வாங்கு தானே, வாங்குகிறான், வாங்கினான், வாங்குவான். எலிமினேட் பண்ணுங்க. நோ நோ நோ. வாங்கி கொண்டிருக்கிறான் இல்லை, வாங்கி கொண்டிருந்தான். வாங்கி கொண்டிருப்பான் இல்லை, வாங்கியிருக்கிறான், எழுதியிருக்கிறான், வாங்கியிருக்கிறான். ஸோ எழுதியிருக்கிறான் மாதிரி இந்த வாக்கியம் வருது நமக்கு. வாங்கி இருக்கிறான். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், எழுது என்பதற்கு ஹேஸ் ரிட்டன் போட்டுக்கிறோம், எழுதி இருக்கிறான். அது மாதிரி வாங்கி இருக்கிறானுக்கு has bought. இப்போ you can form this sentence quite easily. He has bought a new scooter. Subject, verb, object. He என்பது நம்ம கையில் இருக்கிறது, a new scooter நம்ம கையில் இருக்கிறது. இதுதான் கொஞ்சம் சிரமப்படணும். இது எது மாதிரி வருதுன்னா வாங்கி இருக்கிறான், எழுதி இருக்கிறான் மாதிரி இருக்கிறதுனால எழுதி இருக்கிறானுக்கு ஹேஸ் ரிட்டன். நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த ரைட் ரோட் ரிட்டனில் ரிட்டனுக்கு என்னென்ன மாற்றம் வந்திருக்கிறதோ அந்த மாற்றத்தை இந்த பாட் கொடுக்குறீங்களோ தான். ஹேஸ் ரிட்டன் மாதிரி ஹேஸ் பாட். ஹீ ஹேஸ் பாட் அ நியூ ஸ்கூட்டர். இப்போ அவன் ஒரு புதிய ஸ்கூட்டர் வாங்கினான்னு சொல்லணும். வாங்கினான், எழுதினான் மாதிரி இருக்குது. நம்பர் 2 பாருங்கள். he wrote a letter மாதிரி he bought a new scooter. wrote, bought. has written, has bought. அந்த ரைட்டுக்கு என்னென்ன வேடம் கொடுக்குறோமோ அந்த வேடத்தை பைக்கு கொடுத்தீங்கன்னா சென்டென்ஸ் பிகம்ஸ் ரைட். அவன் ஒரு புதிய ஸ்கூட்டர் வாங்கப் போகிறான். இல்லை சார், அவன் பணமெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டான் சார், இப்போது அடுத்த மாதம் ஒரு புதிய ஸ்கூட்டர் வாங்கப் போகிறான். அவன் ஒரு புதிய ஸ்கூட்டர் வாங்கப் போகிறான். அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த 2020 he is going to write a letter வருது.
அவன் ஒரு கடிதம், அவன் ஒரு புதிய ஸ்கூட்டர் வாங்க போகிறான். he is going to write a letter. he is going to write a letter, எழுத போகிறான் மாதிரி. he is going to write a letter, எழுத போகிறான் மாதிரி. அந்த is going to வரைக்கும் வந்திருக்கு. அப்படியே ரைட் போடுற இடத்துல பை, அவ்வளோதான். he is going to buy. இது கரெக்டாக அமைச்சிட்டிங்கன்னா சென்டென்ஸ் இஸ் கரெக்ட். அப்போ he has bought a new scooter, வாங்கி இருக்கிறான். he bought a new scooter, வாங்கினான். he is going to buy a new scooter, வாங்க போகிறான். இந்த வித்தியாசங்களை நம்ம ஈஸியாக கொடுக்க முடியும் இந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. இஃப் யூ மேக் திஸ் கான்ஜுகேஷன் டேபிள் தரோ, இந்த ஒரு வேர்புக்கு 25 வகையில் சென்டென்ஸ் அமைக்க முடியுமானால், கான்ஜுகேஷன் பண்ண முடியுமானால், எந்த வேர்பையும் நீங்கள் மாற்றலாம், ஈஸியாக சென்டென்ஸ் அமைக்க முடியும். என் தாயார் காஃபி தயாரித்து கொண்டிருக்கிறார் சொல்லணும். இப்போ அம்மா அங்கே பாருன்னு கேட்டார். அம்மா காஃபி போட்டிருக்காங்க சார். அம்மா காஃபி போட்டுட்ருக்குறாங்க. எங்கள் அம்மா காஃபி போட்டுட்ருக்காங்க. காஃபி போட்டுட்ருக்காங்க. மேக், மேக், மேட், மேட். எழுதி கொண்டிருக்கிறார் மாதிரி, எழுதி கொண்டிருக்கிறார் மாதிரி. he is writing a letter, எழுதி கொண்டிருக்கிறார் மாதிரி. is writingனா எழுதி கொண்டிருக்கிறார். is making, ரைட்டிங்க்கு பதிலாக மேக்கிங் போட்டோம்னா my mother is making coffee அந்த சென்டென்ஸ். my mother is writing மாதிரி is making. my mother is making coffee. என்ன பண்ணோம், அங்கே ரைட்டிங் இருந்தது, இப்போ மேக்கிங் போட்டோம். is writing இருந்த மாதிரி is முன்னாடி ing பின்னாடி, அதே மாதிரி மேக்குக்கு is முன்னாடி ing பின்னாடி. is making, my mother is making coffee. you can form any sentence, எந்த வகையான கருத்தையும் வெளிப்படுத்த முடியும் இந்த கான்ஜுகேஷன் டேபிளை நல்லா தரப்பட்டோம் சொன்னால். இந்த 25 வகையில் ஒரு வேர்பை நம்ம கான்ஜுகேட் பண்ண தெரிந்து விட்டால் யூ கேன் ஃபார்ம் எனி சென்டென்ஸ், யூ கேன் ஃபார்ம் எனி ஐடியா. இந்த லிஸ்ட்டு தான் முக்கியமான லிஸ்ட். இதை நல்லா தரவு பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சாப்டர் பை சாப்டர் எடுத்துக்க போகிறேன். இனிமேல் நெக்ஸ்ட் கிளாஸ் சாப்டர் பை சாப்டராக இது ஒரு நாளைக்கு இது ஒன்று அப்படியே வரப்போகிறோம். ஸோ பை த டைம் வி ஃபினிஷ் ஆல் தீஸ் 25 கான்ஜுகேஷன்ஸ், you will be in a position to write any sentence in English. I give you assurance. அதுக்கு நம்ம தயாராகிடணும். இந்த கான்ஜுகேஷன் டேபிள் உங்களுக்கு இந்த டே டு டே இங்கிலீஷுங்கிற இந்த புக்கில் இருக்கிறது. திஸ் இஸ் த புக் which I am using as my syllabus. In fact, I am the author of this book. இதில் எல்லாம் இருக்கிறது. ஃப்ரம் பேஜ் நம்பர் 1 டு த பேஜ் நம்பர் லாஸ்ட். இதை நம்ம தரவாக நடத்த போகிறேன். இந்த புக்கு தான் நம்முடைய கைட், நமக்கு சிலபஸ். அப்படியே சாப்டர் பை சாப்டர் நான் நடத்த போகிறேன். இந்த புக்கை படிக்கிறதுக்கே ஒரு மெத்தட் இருக்கிறது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நாவல் படிக்கிற மாதிரி வேகமாக படிச்சிடக்கூடாது, படிச்சிட முடியாது. யூ மஸ்ட் மூவ் ஸ்லோலி பட் ஸ்டெடிலி. There are 4 ways of studying this book. 4 E's. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் டென்ஸ் எடுத்துக்கிறேன். he writes a letter, எழுதுகிறான். he wrote a letter, எழுதினான். he will write a letter, எழுதுவான். இந்த 3 மட்டும் எடுத்துக்கிட்டு we discuss. எப்படி இந்த சென்டென்ஸ் அமைக்கிறதுங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். I have given explanation. அந்த சாப்டர் இருக்கிறது ஒரு 4 or 5 pages இருக்கும் எக்ஸ்பிளனேஷன். அண்ட் திஸ் எக்ஸ்பிளனேஷன் இஸ் கப்புள்டு வித் எக்ஸாம்பிள்ஸ்.
அந்த எக்ஸ்ப்ளனேஷன் படிக்கிற பொழுது எக்ஸாம்பிள்ஸும் கூட வரும். யூ மஸ்ட் ஸ்டடி போத் தி எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் தி எக்ஸாம்பிள்ஸ். அப்போது யூ வில் பி ரெடி ஃபார் தி எக்ஸசைஸ். இந்த புக்கில் ஐ ஹவ் கிவன் எக்ஸசைசஸ், பயிற்சி கொடுத்துருக்குறேன். தட் இஸ் ஐ ஹவ் கிவன் சென்டென்சஸ் இன் தமிழ். யூ ஷுட் டிரான்ஸ்லேட் தம் இன்டு இங்கிலீஷ். அந்த எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் how do you know that the sentence that you have written is right or wrong? அதுக்காக I have given the key in the second part. Part 2ல there is key for the answers. அந்த கீயை வச்சு you can correct the errors. Explanation, examples, exercise and error correction. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா we can learn English definitely. Thank you very much.